போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் பெரியார் அவர் குறித்து அவருக்கு எதிரான கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் விவாத பொருளாகவே இருக்கிறது. திராவிட சித்தாந்தத்தின் வேறான பெரியாரை வெட்டி சாய்ப்பதே எனது கொள்கை என்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இதற்கு கடும் எதிர்வினைகள் ஆற்றி வருகிறார்கள் பெரியார் சிந்தனையாளர்கள். இந்த விவாதம் போய்கிட்டே இருக்கும் பொழுது சீமான் சொல்கிறார், பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறாங்க. நற்கிரனை தொடர்ந்து வாசிப்பவர்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலிய பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்ட தலைவர் டாக்டர் அண்ணா மகிழன் நம்முடன் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது அவர் தான். சிங்கள அரசால் பலமுறை கைது செய்யப்பட்டு இலங்கையின் கொடும் சிறையான வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டவர் தோழர் ஸ்ரீதரன் சுகு. தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் தலைவராக இருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இதேபோல தமிழ் ஈழத்தில் 1910 தொடக்கத்தில் திராவிட இயக்கம் அங்கே எப்படி இருந்தது, அந்த சிந்தனைகள் எப்படி இருந்தது, அது எப்படி மற்றவர்கள் அழித்தார்கள் என்பதை பற்றி ஆராய்ந்து பல அரிய தகவல்களை திரட்டி வைத்திருக்கிறார் இராதா மனோகர். அவர் கனடாவிலிருந்து இணைகிறார். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். மகிழன் சார், நீங்க தான் ஆரம்பிக்கணும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நடந்த விவாத பொருளாக பெரியார் இருக்கிறார். இதை பார்த்துருப்பீங்க. அவருக்கு ஆதரவான கருத்துகளும் எதிரான கருத்துகளும் மிக ஓங்கி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்பொழுது என்ன நினைவுக்கு வருதுன்னாக்க, இந்த ஒரு திரைப்படம் வந்தது, 7 ஸ்வரங்கள் அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம். அந்த படத்துல நாகேஷ் டாக்டர், பகல் நேரத்துல டாக்டர், ராத்திரியில குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிற ஆள் கேரக்டர். ஒரே ஆள் தான் ரெண்டையும் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா சீமான் மாறி போயிட்டார். அவர் அந்த டிஎஸ் மணியோட முதல் நாள் நேர்காணல்ல பெரியார் என் வழிகாட்டிங்கிறாரு. அடுத்த நாளே மாறி பேசுறாரு. அது ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால திட்டத்தின் செயல்பாடு, அதனுடைய வெளிப்பாடு தான் சீமான். ஒரு இயக்கத்துக்குள்ள எப்படி ஊடுருவி அந்த இயக்கத்திலேயே ஒரு நல்ல பெயர் எடுத்துட்டு திரும்பி அதை அடியோடு அழித்தொழிக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ், மோசார்ட் போன்ற உளவு நிறுவனங்களுடைய வேலை. அதில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப தலை சிறந்திருக்காங்க. அவங்க வச்ச விதை தான் இது இன்றைக்கு இப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அவரை பற்றி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது ஒரு அரசியல் தலைவர், தமிழகத்துல நான் சிறு வயதுல பண்டித நேருவையே நேரில் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்டு நான் பல இந்த 50-60 ஆண்டு காலமா நாம இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதை போல ஒரு மாறி மாறி பேசக்கூடிய ஒரு நபர் எந்த அரசியல் கட்சியிலையும் இதுவரைக்கும் இருந்ததா தெரியல. இது தமிழகத்தினுடைய லாபக்கேடு. ஆர்எஸ்எஸ் திட்டம் வெற்றி பெறுது. இதே நேரத்தில் நான் இன்னொன்னையும் சொல்லணும், இவர் நாம் தமிழர்னு தனியா இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இவரோட இருந்து வெளியில போன கல்யாண சுந்தரம், அவரும் ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர் தான். அவர் அதிமுக ஊடுருவி இருக்கார். ஆக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அஜெண்டா திராவிட இயக்கங்களை முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்க வேண்டும். அதற்கு முதலில் ஏவப்பட்டிருக்கக்கூடியவர் சீமான், அடுத்து ஏவப்பட இருக்கிறவர் கல்யாண சுந்தரம். இதைத்தான் நான் இந்த அளவுக்கு மற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பு என் கருத்தாக வைக்கிறேன். ராதாம் சார், பல்வேறு ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. திராவிடம்ங்கிற சொல்லே கிடையாதுங்கிறார் அவர். என்ன எப்படி கூப்பிடணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். என்னை போய் நான் தமிழன், என்னை போய் நீ ஏன் திராவிடன் கூப்பிடுற அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறார். திராவிடங்கிற சொல்லே இல்லை அப்படிங்கிறார். இலங்கையில திராவிடம் என்ற சொல்லுக்கு ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்கிறது, பலருக்கு தெரியாது. கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக நான் ஆய்வகங்கள்ல தேடி தேடி பார்த்தேன். எனக்கு பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு. என்ன ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் இதை பற்றி யாருமே பேசாத ஒரு பொருளா போயிட்டுதே. திராவிட கோட்பாடு அமைப்பு ரீதியாக, பத்திரிகை ஊடக ரீதியா தொடங்குறதுக்கு முதலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, திராவிட பிரகாசிகை என்ற ஒரு தமிழ் இலக்கண நூல் இருக்குது. சபாபதி நாவலர், கோப்பாய் சபாபதி நாவலற்ற புத்தகம். அது 1899ஆம் ஆண்டு தான் நினைக்கிறேன், 1800 வந்த புத்தகம். அது 4 பதிப்புகள் வந்திருக்கு. தமிழ்நாடுல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் ஒரு பதிப்பு வந்தது.
நான் என்னதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ் இலக்கண நூலை யாழ்ப்பாணத்திலிருந்து எழுதின சபாபதி நாவலர் அந்த நூலுக்கு வைத்த பெயர் திராவிட பிரகாசிகை. சரியோ? அது ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஆவணங்கள்ல எடுக்கக்கூடிய ஆதாரமாக அந்த 899 869 அந்த 800 ஆண்டுல எடுத்த ஒரு ஆதாரம். அதன் பிறகு 1927 ஆண்டு அப்ப அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு ஆர்கனைஸ்ட் இல்லாத பள்ளிக்கூடங்களாம் இருக்க சைவ வித்யா அபிவிருத்தி சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அது இந்து போர்ட் ராஜரட்னம்னு சொல்றது. அவர் பிற்காலத்துல இலங்கை என்ற சட்ட நிரூபண சபையில ரங்கத்தவராக இருந்திருக்கார். படிச்ச கணவான் சேர் பொன்னம்பலன் ராமநாதன் ஆரம்ப நாவலர் இந்த வழித்தோன்றல் தான். அவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு அந்த 27ஆம் ஆண்டளவில் கிட்டத்தட்ட 150 பள்ளிக்கூடங்கள், சிறு பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம், ஆசிரியர் கலாசாலை, அநாத விடுதிகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு இருந்துச்சு. அவர்கள அதுல முழுக்க வெள்ளாளர்களை மட்டும்தான் அங்க அனுமதிப்பார்கள். அப்பொழுது அந்த அமைப்பிலேயே இருந்த ஒருத்தர், அவருக்கும் பேர் ராஜரத்னம் தான், ராசரத்னம், சூனா ராசரத்னம். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் சென்னை லயோலா கல்லூரியில படிப்பிச்சிருக்காரு. அவர் இதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இதை விட்டு வெளியில திராவிட வித்யா அபிவிருத்தி சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தாரு 1927ஆம் ஆண்டு. அதுதான் முதல் திராவிட இயக்கம் என்று நான் நினைக்கிறேன். அது அவர் வெறும் திராவிடம் என்ற பெயரை மட்டும் பாவிக்கவில்லை, கோட்பாட்டு ரீதியாக அதை புரிந்து கொண்டுதான் ஆரம்பித்தார். ஏனென்றால் முதல் தடவையாக வடபகுதியில் எல்லா ஜாதியினருக்கும் பள்ளிக்கூடம் என்று தொடங்கப்பட்டது அந்த சுன்னாத்துல அவர் தொடங்கின திராவிட வித்தியாசாலை. அது அந்த திராவிட வித்யா அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாக தொடங்கப்பட்டது. அப்ப கோட்பாட்டு ரீதியா, கொள்கை ரீதியா அவர் புரிந்துதான் அந்த திராவிடம் என்ற சொல்ல அவர் திராவிட அமைப்புக்கு பேர் வைத்திருக்கிறார். அடுத்தது இந்த பள்ளிக்கூடம் மட்டுமில்ல, திராவிடன் என்ற ஒரு பத்திரிகை, மாத பத்திரிகை சுமார் 4 ஆண்டுகளாக நடத்தி இருக்காரு. அதுல சில பிரதிகள் இப்போ இருக்குது ஆவண காப்பகத்துல, ஒரு 10-15 பிரதி இருக்கு, நான் படிச்சு பார்த்தேன். அதுல ஒரு பிரதி மிக கவர்ந்தது. அந்த ஒரு இஷ்யூல அந்த தலையங்கமே சுயமரியாதை என்ற பேர்ல, கவனிச்சு பாருங்க, 1928-29ஆம் ஆண்டுல இலங்கையில சுன்னாத்திலிருந்து வந்த பத்திரிகை என்ற தலைப்பு சுயமரியாதை. அந்த சுயமரியாதை பற்றி விளக்கிய ஒரு கட்டுரை இருக்குது. அந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த சுயமரியாதை கருத்து இருக்குது. அதுல அதற்கு பின்பு இந்த சுயமரியாதை என்ற சொல்லி இன்று ஈழத்தமிழர்கள் யாரும் பாவிப்பதில்லை. பொது மொழியிலயோ என்னத்திலயோ அரசியல் அது வாரதில்லை. அப்ப அந்த நேரத்துல அப்படி ஒரு அமைப்பு ரீதியா பலம் பெற்று ஒரு 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த பள்ளிக்கூடத்து கான்கிரீட் கட்டடமா கட்டவரைக்க மகாத்மா காந்தி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த நேரம் அவர் தான் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். நல்லா இயங்கி இருக்குது. பிறகு அது காணாம போயிட்டுது. காணாம போனதுக்குரிய காரணங்கள் எனக்கு தோன்றது என்னென்றால், இடதுசாரி இயக்கங்கள் வந்தது. அப்ப அதுலயும் இலங்கையின் வடபகுதியில வந்த இடதுசாரி இயக்கங்கள் என்னை பொறுத்தவரை உண்மையான ஒரு இடதுசாரி இயக்கமா பெருசா இல்லாத, சில நேர்மையான சிந்தனாவாதிகள் இருந்திருக்காரு. பெரும்பாலும் வெளிநாடுகள்ல படிச்சுட்டு வந்த சிங்கள பக்கத்துல உள்ள இடதுசாரியும் அதுதான். ஒரு மேட்டுக்குடி சொல்லுவாங்களே எலிட் கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல வந்தவர்கள், அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தை எப்படியாவது அதுக்கு சித்தாந்த ரீதியான ஒரு போரை நடத்தியிருக்கார்கள் என்று தோன்றுவது. அவர்களுக்கு பக்கமல்லமாக இலங்கையில அந்த நேரத்துல வந்த பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள் பெரும்பாலும் பார்ப்பனர்களையே ஆசிரியர்களாக கொண்டு வந்திருக்கிறது. அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கார்களோ அதற்கெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இலங்கையில செய்து முடித்து விட்டார்கள். அதாவது பார்ப்பனியம் எப்படி பொதுமக்கள் அரசியல திராவிட சித்தாந்தத்தை அடிச்சு நொறுக்கணும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே வேலையை இலங்கையில அவர்கள் திறமையாக செய்து முடித்து விட்டார்கள். அதாவது இலங்கையில அரசியல் பொதுவழி என்பதே பின்பு இல்லாம போய்விட்டது. நாட்டுல பாருங்க, அரசியல் என்றால் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள், சுயமரியாதையை பற்றி பேசுகிறார்கள், சுய சிந்தனை பகுத்தறிவு எல்லாம் பேசுகிறார்கள். இலங்கை தமிழத்து அரசியல்ல இந்த கோட்பாடுகளை பற்றி யாருமே பேசினதா தெரியாது. அதாவது 28-29ஆம் ஆண்டுல ஒரு பத்திரிகையால சுயமரியாதை என்ற தலைப்பே போட்டு எழுதக்கூடியதா இருந்திருக்குது. அதன் பின்பு அந்த சொல் இன்றைக்கு எந்த ஈழத்தமிழத்தை வாயிலையும் வர்றது கிடையாது. வந்ததா எனக்கு யாராவது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படும், கிடையவே கிடையாது. அந்த சொல்லே தெரியாது. மகிழன் சார், இப்போ சார் பேசும்பொழுது கவனிச்சிருப்பீங்க, இங்கே இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அது ஏற்கனவே அங்கே நடத்தி வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க, இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறார். ஆமா, அது உண்மைதான்.
அவர் சொல்றது சரிதான். இப்ப அவர் சொன்ன மாதிரி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டுவதற்கு முன்பே, தந்தை பெரியார் திராவிடர் என்றெல்லாம் பேசுவதற்கு முன்பே 1927 1899 அங்கே திராவிடம் என்கிற சித்தாந்தம் யாழ்ப்பாணத்துல இலங்கையில இருந்திருக்குது. அதைத்தான் ஐயா சொல்றாரு. ஆக யாரும் பெரியார் தான் திராவிடத்தை கொண்டாந்து சொல்றவன் முழு முட்டாளா இருப்பான், இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைக்கக்கூடிய அயோக்கியர்களாக இருப்பாங்க. வேற யாரும் இருக்க முடியாது. அதுக்கு ஐயா சொல்றது ரொம்ப சரியான எடுத்துக்காட்டு சொல்றாரு. திராவிடம்ங்கிறது பழசு, ஓல்டு அம்பாசிடரு, பழைய கிளர்ச்சி, பிரேக் பிடிக்காது, பழைய வண்டி, இனிமேல் அதெல்லாம் வேகாது, அது செத்துப்போன ஒரு சித்தாந்தம், செத்து போச்சு அந்த சித்தாந்தம், இனிமேல் அது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு முக்கியமாக அந்த தேர்தல் நேரத்தில் அவர் அதிகமாக பேசுனது இதுதான். இதுக்கு ஒரு கருத்து சொல்லாம நான் இலங்கை இந்த கோணத்துல, அதாவது திராவிட சித்தாந்தம் என்பது ஒரு அரசியல் பொதுவெளி. சாதாரண மக்களுக்கும் அரசியலில் சொல்வதற்கு பேசுவதற்கு கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு சாதாரண மனிதன் சுயமரியாதை, சமூக நீதி, சமூகத்தில் தனது அங்கம், தனது நிலை என்பதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு தான் திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தை இல்லாம செய்து அதுக்கு மேலால வேற ஒரு சித்தாந்தம் போடணும் என்றால் அதுதான் இலங்கையில் நடந்த பார்ப்பனியம். அதாவது இலங்கையில அரசியல் என்று சொன்னா அது ஒரு சைவம் அல்லது மத ரீதியான விஷயமா போயிட்டு அங்க அரசியல் பொதுவழியே பின்பற்றி இருக்கவில்லையே. அரசியல் பொதுவழியே இப்ப இவ்வளவு போராட்டம், இவ்வளவு யுத்தம் நடந்தது, ஆனாலும் கூட எங்கேயாவது மக்கள் நலன் சார்ந்த இந்த சுயமரியாதை கோட்பாடு, சமூக நீதி பற்றி யாராவது எந்த அரசியல் கட்சியா இயக்கமா பேசி இருக்கிறதா? பேசவே இல்லையே. தமிழன் சிங்களவன், சிங்களவன் தமிழன், அது அந்த வெறுப்பு அரசியல் மட்டும்தான் விளைஞ்சது. திராவிட சித்தாந்தம் என்பது மனித நேயம் சார்ந்தது. சக மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டு அடிப்படையில உருவார சித்தாந்தம் தான் திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்திற்கு மாற்றாக வைக்கக்கூடிய சித்தாந்தம் என்றால் அந்த நேரத்தில் இடதுசாரி கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் ஒரு ஜாதியால பிரிக்கப்பட்டிருந்த மக்கள் வாழும் இடத்துல வெறுமையாக வெறும் பொருளாதார ரீதியான வர்க்க வேறுபாடு மற்றும் பேசினால் அது ஒரு போலித்தனமான சமத்துவமாகத்தானே இருக்க முடியும். நீங்க ஜாதியை வச்சுக்கிட்டு எல்லாம் காசு சரியா வந்துட்டு பணம் இருந்துட்டா உனக்கு ஜாதி இருக்கான்னு சொல்றது மிக தவறான வாதம். எல்லாம் நடைமுறையில அப்படி நடக்க இல்லையே. இப்ப இலங்கையில பாருங்க, இன்னும் ஜாதி ஒழியலையே. இடதுசாரி அதாவது திராவிட கோட்பாடுகளை அடிச்சு நொறுக்கி போட்டு இடதுசாரி வந்தது, பார்ப்பனியன் தலை தூக்கிச்சது, ஜாதி அப்படியே இருக்குது. அதை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. பேசாத அப்படியே அது இல்லையென்று இல்லை, பேசுற பொதுவழிக்கு பேச தயங்குற அளவுக்கு மிக ஆழமாக இருக்கிறது அங்க. அதுல ஒரு நல்ல விஷயம், வெளிநாட்டுக்கு எல்லாரும் போனதால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. திராவிட சித்தாந்தத்துக்கு மாறாக ஒரு சித்தாந்தத்தை இந்த ஜாதி தேசங்களில் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு சித்தாந்தம் எனக்கு தெரிய இல்ல. வேற யாரும் இருந்தா தெரியும். ஸ்ரீதரனுக்கு சார், நீங்க போராளியாம இருந்தீங்க, சிறைக்கெல்லாம் போனீங்க, இப்ப அங்கேயே இருக்கீங்க. இது பற்றிய கருத்து வரதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த கேட்கலாம்னு நினைச்சதுனால தான் இதை கேட்குறேன். பல பேர் உங்களை போன்ற அங்கே இருந்தவர்கள் வெளியில் போயிட்டாங்க, நலமுடன் பல இடங்களில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் அங்கேயே இருந்து அதே மண்ணில் இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அது ஏன்? என்னை போன்ற சிலருக்கு ஒரு கடப்பாடு இருக்குது. இந்த போராட்டத்தின் சரி பிழைகள் எல்லாத்திலையும் நாங்களும் பொறுப்பாளர், நாங்களும் பாத்திரவாளிகள் என்று நான் நினைக்கிறேன். பல சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் பெண் பிள்ளைகளுமாக இதுல இறந்து போய்க்கிறோம். நாங்கள் கருத்தரங்குகளை வச்சு போராட்டத்துக்கு ஆட்களை அணிதிரட்டின ஆட்கள் என்ற வகையில எங்களுடைய மனச்சாட்சி நாங்கள் விட்டுட்டு போகல. ஏனென்னா பல குடும்பங்கள்ல வேற பிள்ளைகள் இல்லை, அவை பேரழிவை சந்திச்சிருக்கணும். அந்த மனச்சாட்சிப்படி வாழ வேண்டிய கடப்பாடு இருக்கு. சில காலத்துக்கு முந்தி எல்டிடியின் சினைப்பர்ல ஒரு தோழர் சித்தவர் சுபத்திரன், அவர் 47 வயசுல சித்தவர். அவரை திருமணம் செய்ய சொல்லி கேட்க அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னார். அவர் எங்கிட்ட தோழர், திருமணம் செய்ய வேண்டிய வயசுல நான் தோழர்
20-22 வயசுல திருமணம் செய்யப்பட்ட தோழர்களை இப்ப வேணாம் என்று சொன்னா எனக்கு அந்த அரிக்கதை இல்லை. அப்படியான உணர்வுகளோட பல பேர் இங்க இருக்கிறது. அந்த வகையில தான் நாங்கள் இங்க இருக்கிறோம். அதுக்கு வேண்டி புலம்பெயர்ந்து போனது அது இந்த நாடுகள்லையும் பிரச்சனைகள் வரைக்கும் புலம்பெயர்ந்து போவினோம். அது ஒரு இயல்பான ஒரு மனித விஷயம். ஆனா இதுல எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்குன்னு ஆனபடியா நாங்கள் இதுல இருக்க வேணும் என்ற ஒரு கடமை. தமிழக சூழல்ல, தென் இந்திய சூழல்ல பெரியார் உருவாகினது அந்த மதத்துக்குள்ளால பெண்கள் மற்றது சமூக நீதி மறுக்கப்பட்டவர்களுடைய குரலா அவர் வரலாற்று பூர்வமான ஒரு வெளிப்பாடு. பெரியார் என்றது தனி மனிதர் இல்லை, ஒரு வரலாற்று பூர்வமான வெளிப்பாடு. அவரை எங்களுக்கு அவரோட அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஒரு நீண்ட தரிசனம் எங்களுக்கு இருக்கு. தட்டியாக பார்க்கல இங்க, அந்த மாதிரியான விஷயங்களை தட்டியாக பார்க்கல. அது இங்க இருந்திருக்கு அந்த விஷயங்கள். எனக்கு தெரியும், ஒரு சிறு வயசுல ஒரு டீனேஜ், ஒரு 15-16 வயசுல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி அரங்கில வீரமணி அவர்கள் பேசின பேச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது இந்த ரயில்வே நிலையங்கள்ல பிராமணாள் கோட்டேல், பிராமணாளுக்கு மாத்திரம், கோட்டையில நம்ம மன்னிக்கணும், பிராமணாள் மாத்திரம் என்று போட்டிருந்த இடத்துல பெரியார் அதுக்கு முன்னால உட்கார்ந்திருந்த அந்த இதுகளை, அந்த பேனரை கலட்ட சொல்லி சத்தியாகிரகம் இருந்ததை அவர் சொன்னார். உங்க வீட்டுக்கு முன்னால பதிவிரத வீடு என்று போட்டா மற்ற வீடுகளுக்கு என்ன அர்த்தம் நீங்க கற்பிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த போட்டுகள் கலட்டப்படுறதை பற்றி சொன்னேன். அதுக்கு பின்னாடி நான் இந்தியாவுக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த ஈழ விடுதலை போராட்டத்துல ஒரு முன்னோடியா இருந்தால் தோழர் புஷ்பராயாவோட நாங்கள் 80களிடம் உட்பகுதி நினைக்கிறேன், 1980 ஆகஸ்ட் மாதம் அளவில் நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல ஒரு வீட்டுல தங்கினேன். அந்த வீட்டுல அவற்ற மகனுக்கு பேர் கௌதமன். அந்த அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்தவே புஷ்பராயா கொண்டு விட்டது. அந்த அம்மா பேசின விஷயம், மதம் பற்றி பேசின விஷயம் எனக்கு நான் இந்த வாழ்க்கையில கேள்விப்படாத மிக அதிர்ச்சியாக இருந்து ஆர்வத்தை உண்டாக்குறதா இருந்து. அதுக்கு பிறகு நான் துருக்கமா சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு ஆனமுத்து ஐயா, ஆனமுத்து தோழர் பத்மநாபா வகாப் ஸ்ட்ரீட்ல இருந்தவர் ஐயா ஆனமுத்து அவர்களோடு அவருக்கு நல்ல உறவு இருந்தது. இதை விட திராவிட இயக்க பாரம்பரியத்துல இளவரசு, அரடமுருவல் இவர்களோடையும் தொடர்பிருந்தது. எல்லாத்துக்கும் மேலால கும்பகோணம் ஸ்டாலின், RP ஸ்டாலின், வள்ளிநாயகம், ஓவியா, தோழர் ஓவியா போன்றவர்களோட எங்களுக்கு உறவுகள் பெருமளவுக்கு திராவிட இயக்கத்தாக்களோட உறவு இருந்தது. அவர்களிட்ட திராவிட வாசனையும் இருந்தது. மற்ற பக்கத்துல திராவிட மார்க்சிய வாசனையும் அவையிட்ட இருந்தது. அப்ப அந்த இதுல நாங்கள் அது ஒரு தரிசனமாக அவர்களோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு உடனும் அந்த அனுபவங்கள் எங்களுடைய பெருமளவான தோழர்கள் குடந்தையில கும்பகோணத்துல இருந்தவர்கள் ஸ்டாலின் அண்ணதான், ஸ்டாலின், RP ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தந்தையாரும் முதல் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். அவர்கள் ஸ்டாலின் என்று பெயர் வச்சதும் பெரியார். அப்ப அந்த அவர்களுடைய அந்த உறவுகளோடு எங்களுக்கு ஒரு திராவிட இயக்க அறிமுகம் பாரிய அளவில எங்களுக்கு இருந்தது. நாங்களும் இங்க தீண்டாமை, சாதியத்துக்கு எதிரான போராட்டம் 60களில் 50களில் இடதுசாரிகள் போராடினதுக்கு பிறகு 80களில் முற்பகுதியில சாதியத்துக்கு எதிராகவும் பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் பெரியாருடைய தேசியம் சாதியத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் உள்ளடக்கினதாகத்தான் இருந்தது. அப்ப அந்த விடயங்களை உள்ளடக்கினதாக நாங்கள் போராடினதாலையும் எங்களுக்கு அந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து நாங்கள் செயற்படக்குள்ள இங்க உள்ளவர்கள் பிரதான முரண்பாடு, இன முரண்பாடு. நீங்கள் பிரச்சனையை திசை திருப்புறீங்கள், நீங்கள் சாதியை பற்றி கதைக்கிறீர்கள், இங்க பெண் ஒடுக்குமுறையை பற்றி கதைக்கிறீர்கள், மற்ற சமூகங்களோட உறவுகளை பற்றி கதைக்கிறீர்கள், அதுகள் இப்ப கதைக்கிற விஷயம் இல்லை என்று பிரச்சனை கிளப்பேக்குள்ள நாங்கள் இங்க சமூக நீதிக்கு நில உரிமை போராட்டங்கள்லையும் சரி, சாதி ரீதியாக யாழ்ப்பாணத்தில்
ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நில உரிமை போராட்டங்கள்லையும் சரி, மற்ற இதுகளையும் நாங்கள் அவர்களுடைய சமூக நீதி மறுப்பு தட்டுவத்தில உணவு கொடுக்கிறது, சிரட்டையில தேநீர் கொடுக்கிறது மாதிரியான கோக்கன செல்லில சிரட்டையில தேநீர் கொடுக்கிறது மாதிரியான விஷயங்கள் எதிர்த்தெல்லாம் போராடி இருக்கிறோம். வட இந்தியாவில மேக் இந்தியாவில அம்பேத்கர் தோன்றினார். ஆனா அம்பேத்கர் செல்வாக்கு செலுத்தின வட இந்தியாவிலே துரதிர்ஷ்டவசமா இன்னும் இந்த வர்ணாசிரம தர்மங்கள் கட்டி காக்கப்படுகிற சூழல் இருக்கு. தமிழ்நாடு அதை தகர்த்தெறிஞ்சிருக்குது. தமிழ்நாட்டின் அந்த வாசனை இந்தியா முழுக்க போயிருக்கு. இன்றைக்கு இங்கேயும் கூட அதன் தாக்கங்கள் இருக்குன்னு சொல்றேன். இங்கேயும் மாத்திரம் இல்ல, மலையகத்திலையும் கூட அது இருக்கு. மலையகத்துல செழியன் என்ற ஒரு திராவிட இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். மற்றது இங்கே இருந்தக்கூடிய பிற்போக்கு தமிழ் தேசியவாதிகள் கூட ஒரு காலத்தில சமபந்தி போஷணம், சமூக நீதி என்று கதைச்சதும் தென்னின திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால தான் கதைச்சவே. அதை விட இடதுசாரி இயக்கம் பெரியாரியம் வந்து இங்க இருக்காட்டியும் இடதுசாரி இயக்கம் தோற்றுவித்த டொமினிக் ஜீவா, டேனியல் இன்றைக்கு டேனியலோட சமாதி தஞ்சாவூர்ல இருக்கு. நம்பிக்கை மத நம்பிக்கையற்றவர்களுடைய சமாதி இதுலதான் அடக்கம் செய்திருக்கு. தெளியான் போன்ற ஒரு பெருமளவான ஆட்கள் இங்க படைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி மலையகத்திலும் பன்னிரண்டு ஆட்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் பெரியார் என்றதை மட்டன் தட்டுறவர்கள் தற்குறிகள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அது வரலாற்றில வாராது வந்துட்ட மாமணி என்றுதான் எங்களுடைய அபிப்பிராயம். நாங்கள் இந்த விடயங்களையும் உள்ளெடுத்து ஒரு முற்போக்கு இயக்கமாக இருந்தபடியாத்தான் பாசிசம் எங்களை உடல் மீதியின்றி அழித்தது. தமிழகத்தில ஈழப்போராட்டம் நான் அதுக்காக வேண்டி இப்போ இதுல இறந்து போன ஒருவரையும் நான் கொச்சப்படுத்த ரெடியா இல்லை. சாதாரண மக்களின் பிள்ளைகள் ஆனபடியா அங்க அது கட்டுடைக்கப்பட வேண்டும், மீள்வாசிக்கப்பட வேண்டும். அங்க தமிழகம் இன்றைக்கு ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு மதவாதம், மூட நம்பிக்கை, மற்ற விடயங்க பெண்ணொடுக்கு முறை, இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக இருக்கிறதுக்கும் விண்வெளி சந்திரன் அனுப்புற அண்ணாதுரை போன்ற ஆட்களை உருவாக்குற சாதாரண மனிதர்களை எல்லாம் கல்வியில மற்ற விஷயங்கள்ல கொண்டு வந்து முன்னுக்கு விடுகிறதிலும் பெரியாரோட பாத்திரம் மகத்தான பாத்திரம். துரதிர்ஷ்டவசமா IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்ற உலக புகழ் பெற்ற நிறுவனத்திலேயும் கோமியத்தை பற்றி கதைக்கிற அளவுக்கு வந்திருக்குது. பெரியார் வேணும், இன்றைக்கும் வேணும், இன்றைக்கும் வேணும். இது எங்களுடைய ஆத்மாவில உள்ள விஷயம். உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணீங்க. பெரியாருக்கு எதிராக பேசுபவர்கள் தற்குறிகள்ங்கிற மாதிரிலாம் உங்க இதெல்லாம் பேசுனீங்க. அவங்க பேசும்பொழுது பிரபாகரன் ரொம்ப நெருங்கி நான் எனக்கு துப்பாக்கி பயிற்சிலாம் கொடுத்தாரு, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இது அங்க இருக்கிறவங்க எப்படி பாக்குறீங்க? அறிவுள்ளவர்களுக்கு அது தெரியும். இப்ப நீங்கள் சொல்ற அந்த மனிதரை பற்றின ஒரு மதிப்பீடு எங்களுக்கு இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கவலை இருக்கு எனக்கு என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆட்களுடைய இதுகளை பார்க்கறதுக்கு அதுக்கு அபிப்பிராயம் சொல்றது புலம்பெயர் தளத்திலையும் இங்கேயும் ஒரு சீரழிவு ஒன்று இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த மாதிரியான ஆபாசமான வலைத்தளங்களை, ஆபாசமான கருத்து சொல்லுறவர்களை, பெண்கள் தொடர்பாகவும் சமூகம் தொடர்பாகவும் பிற்போக்கான கருத்துக்கள் சொல்றவர்களை அவ்வளவு வாசிக்கிறீல்ல. ஆனா ஒரு கட்டத்துல சீமான் சொன்னது நான் பார்த்தேன்னா, பெரியாரோட கையில இருக்கிற குச்சியும் பிரபாகரன் கையில இருக்கிற துவக்கும் ஒன்று சொன்னதை நான் பார்த்தேன். ஆனா அவர் பின்னுக்கு உரைச்சு கொண்டு வந்தது முன்னுக்கு பின் முரணாகவும் மிகவும் வக்கிரமாகவும் ஆபாசமாகவும் இருந்தபடியா எங்களுடைய மனங்களை அது ஆரோக்கியமான மனதை நாங்கள் வச்சிருக்கணும் என்றபடியா அதை நான் பார்க்கல. இந்த போக்கு முறியடிக்கப்பட வேணும். தமிழகத்தின் பகுத்தறிவு அறிவொளி வீசுற அந்த பதாகைகள் நான் அதுல சொல்லுவேன், நேரு காந்தி பெரியாரை எல்லாம் எதிரெதிரா வைக்கிறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் ஒன்றே அவர்கள் பில் பண்ணி இருக்கிறார், ஒன்று நிரப்பீடு செய்திருக்கிறார்கள். ஆனபடியா பெரியாருடைய அந்த விடயங்கள் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும், மூட நம்பிக்கைகள் இல்லாத அந்த சமூக இது வேணும். அது உலகத் தமிழர்கள் மத்தியில முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த போக்குகள் எல்லாம் வெல்லாது. இது வரலாற்றுல ஒரு காளான் மாதிரி இது இல்லாம போகும். இது ஒரு பெரிய மரபார்ந்த ஒரு பெரியார் என்றது தனிப்பட்ட பெரியார் இல்ல. பெரியார் என்றது ஒரு மூமெண்ட், அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தொடர்ச்சியா இயங்கி வந்திருக்குது. அருமை. அதை நாங்கள் ஒரு முன்னுதாரணமா அடுத்து நாங்கள் எங்களுடைய தோழர்களுக்கு கூட சொல்றது,
என்று சொன்னா பெரியார் ஆட்கள் வண்டினுமோ இல்லையோ ஊர்கள்ல போய் நின்று ஒரு ஸ்பீக்கரை எடுத்து வச்சுக்கொண்டு அவர் மூட நம்பிக்கைகளை பற்றியும் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை பற்றியும் அவர் மதத்தை எதிர்த்தது மதத்தை எதிர்க்கணும் என்றதில்லை, மதம் சாதிய ஒடுக்குமுறைக்கும் பெண் ஒடுக்குமுறைக்கும் துணையா இருக்கின்றதுக்காகத்தான் இருக்கு. ரொம்ப ஆழமா சொன்னீங்க சில விஷயங்கள். இப்ப அவங்க கேட்கறது யார் பெரியார் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு அழுகி போன ஊசி போன வெங்காயம், அதை வச்சு குழம்பு வைக்க முடியாது, அதை போட்டால் நிலத்துல போட்டால் விளையாது, விளைவிக்கவும் முடியாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவர் குறிப்பாக நாங்கள் சொல்கிறது இங்கே பேசிட முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க பெரியார் மண்ணில் இப்போ நான் ஈரோட்டிலே பேசுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இது தொடர் இது ஒரு சகிச்சு கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இந்தியாவின் சுதந்திரத்துக்கும் இந்தியாவின் சமூக நீதிக்கும் இன்றைக்கு தமிழகத்திலும் இந்திய அளவிலும் உருவாகி இருக்கிற உயர் விழுமியங்களுக்கு உயர்ந்த அறங்களுக்கு பங்களித்த ஆட்களை பற்றி இப்படி பேசுறது விமர்சனம் இல்லை, இது அவதூறு. இது ஒரு 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 மிக கேவலமான விடயம். இந்த ஆட்களுக்குள்ளால பெரியார அப்படி அடக்கிட முடியாது. பெரியாருக்கு பயப்படி பெரியாரிசத்துக்கு பயப்படணும். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்ல விரும்புகிறேன், நேருவின் பேர் எல்லாம் கவனிச்சிங்களா? நேருவின் பேரை எந்த இடத்திலும் ப்ரமோட் பண்றீங்களே. ஜவஹர்லால் நேருவின் பேர் இந்தியாவின் மதச்சார்பில்லாத அரசமைப்பை உருவாக்குறதுல தன்னளவில அம்பேத்கரோடு சேர்ந்து பங்களிச்ச நேருவின் பேரை ஒருவர் முச்சரிக்கிறேன். அதே மாதிரி தென்னிந்தியாவில இன்னைக்கு வாராது வந்துட்டு பெரியார இருட்டடிப்பு செய்கிறதுக்கான அந்த முயற்சி இது உலகளாவின அளவில சிந்திக்கக்கூடிய திராவிட தமிழர்களை கொண்டு நாங்கள் இந்த தமிழர்கள் என்ன ஒரு பகுத்தறிவு மற்றது ஒரு 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 சமூக நீதி பெண் விடுதலை தொடர்பு அக்கறை உள்ள மனிதர்களுக்கு ஊடாக இதற்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை எண்ணெய பூர்வமா நடத்த வேணும். இது போகாது, இது தற்காலிகமான விஷயம், இது போகவே போகாது. என்னென்று இது போகும்? இந்த தமிழக அளவில ஒரு பெரிய சமூக பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினது, இந்திய அளவில அதிர்வலைகள் ஏற்படுத்தினது, தமிழ் கூறும் நல்லுலகத்தில உலகளாவின அளவில அதிர்வலைகளை ஏற்படுத்தின விடயத்தை இது ஒரு அற்ப பதர் மாதிரியான ஒரு பேர்வழிக்குள்ளால் எப்படி மாற்றேலும் அது மாற்றேலாது. ஈரோட்ல போய் பேசினா போல இந்த விஷயம் முடியாது. என்னன்னா தமிழகத்துல ஒரு விஷயம் இருக்காது, எங்கட சமூகத்துல பெருசா இருக்கு, ஜனநாயக இடைவெளி இருக்கு, பேசுறதுக்குரிய இடைவெளி அங்கே இருக்குது. அந்த இடைவெளியில இவைகள் தூக்கினவே போகலாது. அவ்வளவுதான். ராதாமனோகரன் சார், உங்கள்கிட்ட தான் 1910ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க. அங்கேருந்து பல ஆய்வுகள் திராவிடம் குறித்து. இப்போ அவர் சொல்றது எப்படி ஆராய்ச்சி பார்த்தாலும் திராவிடம் அப்படின்னு பார்த்தா திருடன் தான், திருட்டு தான் அப்படிங்கிற. விடம் என்றால் விஷம். இப்போ திராவிடம் கொடிய விஷம், தீரா கொடிய விஷம் அப்படின்னு சொல்ற. அது அப்படியே பாஜக குரல் அல்ல. இதுதானே பிஜேபி பாஜக பார்ப்பனியம் ஏறக்குறைய 70-80-100 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வருது. அது இவர் பச்சை தமிழர் என்று சொல்றவற்ற வாயால வருது. இது புனூல் வாய்ஸ் அல்ல. இதைத்தானே அவங்க சொல்றாங்க. பெரியாருக்கு எதிராக பார்ப்பனியம் எவ்வளவு சேறுகளை வாரி வீசிட்டு இருக்கோ அவ்வளவு இப்ப சீமாண்ட வாய்க்கலால வருது. இப்ப அவர்கள் இவர்களை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. RSS தமிழ்நாடு அவுட் சோர்ஸ் ஏஜென்ட் தான் இவர். வேற எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு மேல அவர் பேசுறதுல எனக்கு ஒரு விஷயமே தெரியல. என்ன மிக தெளிவாக தெரிகிறது, இவர் RSS தமிழ்நாடு அவுட் சோர்ஸ் ஏஜென்ட், தற்காலிகமான ஏஜென்ட். அவங்க யாரையும் பெர்மனண்டா வச்சிருக்க மாட்டாங்க. டைம் டு டைம் இதை விட பெட்டர் நாய் கிடைச்சோன்னா நாய் மாத்திர வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி மாத்திடுவாங்க. இவர் பேசுறதுல ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இவர் RSS வார்த்தையை தான் பேசுறாரு. அதான் நான் முதலே சொன்னேன். அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயம், திராவிட கருத்தியலுக்கு எதிரான இந்த சித்தாந்த போர் இலங்கையில நடந்து முடிஞ்சு அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். உண்மையில நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி திராவிட கருத்தியல்கள் சுயமரியாதை, சமூக நீதியை பற்றி பகுத்தறிவு அந்த சொல்லை செலவுல கடவுள் மரப்புல கொண்டே சேர்த்து விடுறார்கள். அதனால நான் சொல்றேன் சுய சிந்தனை. இந்த சொற்களே உச்சரிக்கப்படவில்லையே. கடந்த 70 வருஷமாக இலங்கை தமிழ் போராட்ட களத்திலேயே உள்ள இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ இந்த கோட்பாடுகளை பற்றி அவர் பேசல. என்னடா இந்த கோட்பாடுகள் இலங்கையில மிக
30 20களுக்குள்ளேயே வந்துட்டுது. அப்ப அதை பார்த்து அங்குள்ள ஜாதி ஆதிக்கவாதிகளும் மதவாதிகளும் பயந்து போய் அப்படியே இருட்டடிப்பு செய்துட்டாங்க. இருட்டடிப்பு செய்து அந்த இடத்துல அதாவது சூப்பர் இம்போஸ் பண்றேன்னு தமிழர் அரசியல் என்றால் சிங்களவருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தான் என்ற மாதிரி மாத்தி விட்டார்கள். திராவிட கருத்துக்களை அங்க அடியோடு துளைத்து விட்டார்கள். எனக்கு இன்று சீமான் தமிழ்நாட்டில் செய்கிற அரசியலை பார்த்தா திஜாவும் மாறி இருக்கு. அதாவது ஏற்கனவே இலங்கையில் நடந்து முடிஞ்ச அந்த டிராமா 70 வருஷ டிராமாவை இவர் இப்ப தமிழ்நாட்டுல முயற்சி பண்றாங்க. ஆனா இது நிச்சயமா தோத்துக்கு தான் போகும். ஏன்னா இலங்கையிலேயே தோக்க தொடங்கிட்டது. இப்ப ஈழத்தமிழர்கள் மத்தியில திராவிட கருத்தியல் இப்பொழுது அறிமுகமாக தொடங்கி இருக்கிறது. நான் மிக தெளிவாக சொல்றேன். இந்த இலங்கையில திராவிட அமைப்பு இருந்தது, பத்திரிகை இருந்தது, இயக்கம் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்ததுன்றெல்லாம் நான் 5-6 வருஷமா நான் தான் ஒத்தியாளா சொல்லிட்டு இருந்தது. இப்ப அதை நிறைய பேர் சொல்றார்கள், பல கட்சிகளிலே சொல்றார்கள். எனக்கு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது, மக்களுக்கு புரிய தொடங்கி விட்டது. அது மிக இலங்கையில. அது மட்டும் இல்ல, பெரியார் அண்ணா கலைஞரை பற்றி அந்த காலத்துல 67ஆம் ஆண்டு திமுக பதவிக்கு வந்த நேரம் யாழ்ப்பாணத்துல எந்த சலூன் லாண்ட்ரியிலையும் அந்த திமுக அமைச்சரவை இந்த படம், அந்த கலர் படம் எனக்கு சிறு வயதுல ஞாபகம் இருக்கிறதுன்னு சொல்றேன். அந்த படம் இல்லாம இருக்காது. எந்த வீட்லயும் அண்ணாண்ட படம் இருக்கும், மற்ற தலைவர்களையும் இருக்கும். குறிப்பா அண்ணாண்ட படம் இல்லாத வீடே யாழ்ப்பாணத்துல கிடையாது. இது யார்கிட்டையும் பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 67 60களில் அதான் நிலைமை. அப்படி இருந்த அண்ணா பெரியார் திராவிடத்தெல்லாம் அங்கு என்னென்று காணாமல் ஆக்கினார்கள் இந்த 3 பத்திரிகை ஆசிரியர்கள் பார்ப்பனர்கள். இந்த மூவரும் கடைசியா சித்தது தமிழ்நாட்டுல மயிலாப்பூர்ல வந்தான். அவர்கள் இளைஞர்களா இருக்கவும் இல்லை, அவர்கள் நாக்பூருக்கு வேலை பார்த்தார்கள். ஸ்ரீதரன் சார் போருக்கு அப்புறம் என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாரு அப்படின்னு ஒன்று சொல்றாரு, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. அது ஒன்று. இன்னொன்று, புலம்பெயர்ந்த தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இவருக்கு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியோட கொடுக்கறோட தொடர்ச்சியோட எல்லை தான் இது. இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரியோட நடவடிக்கைகள் எல்லாமே அதுதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருக்குது. நீங்கள் இலங்கை தமிழர்களாக இருந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர், பல புலம்பெயர்ந்த தமிழருடன் தொடர்பில் இருக்கிறவர், நீங்கள் தான் இதை பற்றி சொல்லணும். அது என்னென்று சொல்லி சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, இல்லாட்டி இல்லாத கற்பிதங்களை கற்பனைகளை உருவாக்கி ஒரு ஒரு கீழ்த்தரமான நாளாண்டர அரசியல் செய்கிற வேலை. மற்றது என்னன்னு சொன்னா, புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லிக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் அல்ல. என்னன்னா, இப்படி பணம் கொடுத்து வேடிக்கை பார்க்கிற, ஒரு வழிபாடு நடத்துற ஒரு 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 கூட்டம் வெளிநாட்டில இருக்கு. இங்க இருக்கிற ஆக்களோட வறுமை தெரியாத, துன்பம் தெரியாத, நன்மை தீமை தெரியாத ஒரு ஒரு கூட்டம், ஒரு செக்ஷன், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் இருக்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் படு பிற்போக்கான ஆக்கள். அவைற்ற சமூக நீதி தொடர்பாகவோ அல்லது பால் சமத்துவம் தொடர்பாகவோ அல்லது தேசிய விடுதலை தொடர்பாகவோ இலங்கை சமூகங்களுக்கு இடையில உள்ள ஐக்கியம் தொடர்பாகவோ இல்லை. அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலும் தெரியாது, இந்திய அரசியலும் தெரியாது, இந்திய தமிழ்நாட்டு சமூக பொருளாதார நிலவரங்களும் தெரியாது, வரலாறும் தெரியாத அந்த மாதிரி ஆட்கள் என்ன நடந்தது என்று சொன்னா, நான் அதை உங்களுக்கு சொல்ல வேணும் என்று சொன்னா, தமிழ் அரசியல் பரப்பில, ஈழத்தமிழ் அரசியல் பரப்பில உங்களுக்கு தெரியும், 1980களின் நடுப்பகுதியில இருந்து ஆட்களை உடல் மீதமின்றி அழிக்கிற ஒரு போக்கு நடந்து, சகோதர படுகொலைகள் நடந்தது. அந்த சகோதர படுகொலைகளுக்குள்ளால பல தலைவர்கள், பல ஆளுமைகள், பல போராளிகள் எல்லா தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொல்லப்பட்ட வெற்றிடத்தில ஒரு ஏக பிரதிநிதித்துவம் என்று சொல்ற ஒரு ஜனநாயக விரோத கருத்து வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பாசிச கருத்துரு. அந்த கருத்துருவின் அடிப்படையில உருவாகி இப்ப வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களுக்கு இது ஒரு பிழைப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போன விடுதலை புலிகளுக்கு அங்க வெளிநாடுகள்ல ரெஜிஸ்டர் பண்ணல, அது ஏராளமான சொத்துப்பட்டுகள் இருந்து, விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட உடனே அடுத்த நாளே போட மாட்டி போட்டு அவையவே திருடி கொண்டு போயிட்டு, அப்படி இதை வச்சு பிழைச்ச ஒரு கூட்டம் வெளிநாட்டில இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இப்படி பிழைக்கிறதுக்கு சில ஆட்கள் தேவை.
அந்த வகையில இன்றைக்கு இட்டுக்கட்டி இப்படி பொய் சொல்ற பகுத்தறிவுக்கு புறம்பான இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தேவைப்படுது. எனக்கு இப்படி சில ஆக்கள் சொல்லிக்கணும், எனக்கு ஆச்சரியமா கிடந்தது. சீமான் கொஞ்சம் நல்லா கதைக்கிறார், அவர் சுத்த தமிழனை பற்றி கதைக்கிறார். சுத்த தமிழன் என்று சொல்லி தூய தமிழன் என்று சொல்லி யார் இருக்க போயினும் இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வந்துடுது. தெரிஞ்சா எல்லாரோட சுத்தமும் தெரியும். அப்படி தூய ரத்தத்தை பற்றி தூய ரத்தத்தை பற்றி கதைக்கிறது படு பிற்போக்கானது. மனித குல வரலாறுல மனிதர்கள் கலப்படைஞ்சு மாறி வந்திருக்கு, அதுதான் உண்மை. ஆனபடியா இந்த வெளியில இருந்த பொழுதுபோக்கு கும்பல் இங்கேயும் என்ன செய்யுது, சில ஒரு பொழுதுபோக்கு அரசியல் தலைவர்களை உருவாக்குற விஷயம் இங்கேயும் நடக்குது. ஆசை கொடுத்து பணத்தை கொடுத்து ஆக்களை வேண்டலாம் என்ற ஒரு போக்கு இங்க இருக்குது வெளியில இருந்து. அப்ப அதை வச்சு இங்கத்தை அரசியலை நிர்ணயிக்கிற முயற்சிகளும் நடக்குது. அது தமிழகத்திலும் அந்த முயற்சியை அவை செய்யணும், அதங்க செய்யலாது. திராவிட அரசியல் என்று சொல்றது அல்லது இந்திய சுதந்திர இயக்க மரபில வந்த அரசியல் என்று சொல்றது அல்லது இடதுசாரி அரசியல் என்று சொல்றது எல்லாம் சேர்த்தா தென்னிந்தியாவில அது ஒரு பெருங்கடல். அந்த கடலுக்குள்ள இந்த சின்ன இதை அவை ஓட்டேலாது. ஆனபடியா இது எச்சரிக்கையா இருக்க வேணும். ஈழ போராட்டம் சம்பந்தமாகவும் ஒரு சரியான விளக்கத்துக்கு வர விடும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, தியாகு எங்கட தியாகு இருக்கிறார், அவர்கள் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. 9 வருஷம் அவர் குருசில இருந்தார். டாஸ் கேபிட்டல மொழிபெயர்த்தால் நான் இந்த திலீபன் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகு திலீபனையும் மண்டலாவையும் ஒப்பிட்டு புத்தகம் வெளியிட்டு எனக்கு தலையாளு இது என்னடாப்பா, இது என்ன புரிதல் இங்க இருக்குன்னு. சரியோ, இப்ப நீங்க சொன்னீங்களே பிரபாகரனையும் பெரியாரையும் ஒப்பிட்டு செய்தது மாதிரியான விஷயம்தான் அது. இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, அது மண்டல ஒரு பெரிய தேசிய இயக்கத்தின் தலைவர். திலீபன் ஒரு சூழ்நிலையின் கைதியாக உயிரோடு இருக்க விரும்பின ஆள், நிர்பந்தத்தின் பேர்ல கொல்லப்பட்ட ஆள். அதுதான் உண்மை. விழுந்த பல்மேரா கோலன் ஒரு புத்தகம் இருக்கு, ஆதியோட அந்த விஷயங்கள் இருக்குது. மற்றது திராவிடம் என்ற சொல் எவ்வளவு பழைய சொல் என்றதுக்கு இந்த புத்தகம் இருக்குது. பேராசிரியர் இந்திரபாலாட புத்தகம், இலங்கை தமிழர்களோட இனக்குழு உருவாக்கம். இது ஆங்கிலத்திலும் வந்தது, புக் எக்ஸிபிஷன்ல வந்திருக்கணும். குமரன் பதிப்பதுக்குள்ளால இதுல நாங்க பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முந்தி இன உருவாக்கம் நடந்ததுல அவர் தொல்பொருளியல் நாகசாமியாக்கள் மாதிரி, ஐராவதம் மகாதேவன் மாதிரி ஆக்கி மாதிரி இன்றைக்கு கீழடியில ஆய்வு செய்கிற ஆக்கள் மாதிரி ஆய்வு செய்கிற ஒரு பேராசிரியர். அவர் 90, அவருக்கு நல்ல வயசு போயிட்டுது. அவர் இப்ப ஆஸ்திரேலியாவில சிட்னியில இருக்கணும். இந்த புத்தகத்துல தமிழ டானா மீனா டானா தமிழ திராவிட இந்த சொற்கள் அவர் தொல்பொருள் சான்றுகளை வச்சு சொல்லுகளை வச்சு இல்ல. அந்த திராவிட என்ற சொல்லு எப்ப உருவாகினதுன்றதை பற்றி அது மகாவம்சம் மாதிரியான நூல்கள்ல கூட வருது, தமிழ திராவிட. அப்ப இதுகள் தெரியாம இருக்கிறது இன்றைய நவீன காலத்துல, அதுவும் செயற்கை நுண்ணறிவு காலத்துல இப்படி இருக்கக்கூடிய தற்குறித்தனத்தை என்னென்று நாங்க சொல்றது. மற்றபடி என்ன பொறுத்தமட்டில் அவர் ராதா மனோகர் அவர்கள் ஒரு தகவலை சொல்றார். சுண்ணாகத்துல இருந்தது இங்க இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியத்தை பற்றி சில விஷயங்கள், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா இங்க இருந்த சமூக நீதிக்கான போராட்டங்கள் அது மலையத்துல சரி, வடக்கு கிழக்கில சரி, யாழ்ப்பாணத்தை மையமா மாத்திரம் பார்க்கல. அது இங்க இது எல்லாத்தையும் அழிச்சு தனியா ஏகபோகமா ஒரு விஷயம் போனது உண்டு. ஆனா அதுக்கு வேண்டி தட்டியா பார்க்கலாது. இங்க சமூக நீதிக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு, அதுக்குள்ளால படைப்பாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கணும். டொமினிக் ஜீவாவோ டேனியலோ அதுன்ற புது ஜெனரேஷனா சோபா சக்தி மாதிரியான ஆக்கள், தமயந்தி சீமோன் மாதிரியான ஆக்கள், பாரதி மாதிரியான ஏகப்பட்ட இலக்கிய கர்த்தாக்களும் சமூக போராளிகளும் உருவாகியிருக்கணும். ஆனா புலம்பெயர்ந்த தளத்திலும் சாதி இல்லாம போயிட்டு இல்ல. அவர் சொன்னது மாதிரி ஓரளவுக்கு உடங்கி இருக்கு. ஆனா ரயின் நதி கரையிலையும் அல்லது டொரண்டோவிலும் சாதியை உடுத்துக்கொண்டுதான் இந்த சமூகம் பிரியுது. இது உடைக்கப்பட வேணும் என்று சொன்னா தமிழகம் என்ற பெருங்கடலோட நாங்கள் ஐக்கியமாக வேணும். அதுக்கு காரணம் பெரியார் மாதிரியான தலைவர்கள், இந்திய அளவில் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்கள் உருவாக்கின அந்த பங்களிப்பு இருக்குது.
என்றதுதான் என்ற அபிப்பிராயம். ராமநாதர் சார், அதே கருத்து தான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற நிதியில தான் அவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு விமர்சனம். ஆரம்பத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னன்னா, இந்த புலி இயக்கம் அங்க அழிஞ்சு போன பிறகு புலின்ற காசு நிறைய பேர்கிட்ட சிக்கிட்டுது. அந்த காசை வச்சிருக்கிறவர்கள் அவர்கள் தான் பிரபாரன் சாகவில்லை, புலி இயக்கம் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவர்கள். ஏன்னா காசை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்கக்கூடாது. அதுலயும் கடைசி நேரத்தில் இறுதி நேரத்தில் அவர்கள் சூழல் செய்ய கடனா வாங்கினார்கள். தமிழ்ல அரசு அமைந்ததும் வட்டியோட உங்களுக்கு தருவோம், நீங்க வீடை ரீமார்கேஜ் பண்ணித்தாங்க, அப்படி இப்படி பெரிய பெரிய தொகையெல்லாம் வாங்கினார்கள். அப்ப புலி இயக்கம் அழிஞ்சிட்டுன்னு சொன்னா அந்த கடன் கொடுத்தவர்கள் அந்த வீடுகள்ல காசை கேட்பார்கள். அப்ப அதன் காரணமா நீண்ட காலத்துக்கு புலி இன்னும் இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தை கீப்பப் பண்றதுக்காண்டி பிரபாரன் இருக்கார், தலைவர் இருக்கிறார். அப்ப புலி இயக்கம் இருக்குது என்று அந்த மக்களை நம்ப வைப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம், ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்தது தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா சீமானதான். ஏன்னா தமிழ்நாட்டுல புலியை பற்றி உக்கிரமாவா பேசி கொண்டிருக்கோம். மீடியாக்களை தொலைக்காட்சியில வந்துட்டு இங்க உள்ள புலம்பெயர்ந்த அப்பாவி மக்கள் நிறைய பேர் இன்னும் புலி இருக்கு தமிழ்நாட்டுல, இவ்வளவு சத்தம் கேக்குதுப்பா, அந்த டெலிவிஷன்ல வருது, இப்ப பத்திரிகைகள்ல வருது, சஞ்சிகள்ல வருது, அப்ப இன்னும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவங்க செய்யறாங்கதான் போல, நம்ம பசங்கள் நம்ம பொடியங்கள் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தாங்க. அதுக்கு பிறகு கூட காசு கொடுத்தவங்க இருக்காங்க, யுத்தம் முடிஞ்ச பிறகு கூட காசு கொடுத்தவங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அந்த பயத்தை கீப்பப் பண்ணி, புலி இயக்கம் இன்னும் அழியவில்லை என்ற ஒரு பயத்தை கீப்பப் பண்றதுக்கு சீமான் பெரிய உதவி செய்தாரு. இந்த புலி காசை அடிச்ச மாஃபியா திருடர்களுக்கு, புலின்ற காசை அடிச்சு வச்சிருந்த முதலாளிகளுக்கு, அது நீண்ட காலமா இப்ப இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இப்ப அந்த காசு போறது நின்றுட்டு. என்ன பொறுத்தவரை அப்படி எனக்கு தெரிஞ்ச யாரும் காசு கொடுத்தா முந்தி கூட எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்ல. நான் அதுல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நான் புலிக்கு 100% எதிரியா இருந்த அளவுல எனக்கு தொடர்பு கிடையாது. ஆனா அந்த காட்டுவாக்குல வர செய்தியெல்லாம் தெரிஞ்சது. இப்ப அப்படி யாரும் கொடுக்கறதா தெரியல. இப்ப எனக்கு தெரிய புலம்பெயர் மக்களுக்குள்ள அந்த புலி சீமான ஆதரவாளர்களுக்குள்ளே சீமான ஒரு ஜோக்கரா தான் இப்ப கருதப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. மகிழன் சார், பெரியாரை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்க, நான் பெரியார் பேசியதை பேசுறேன், அதுக்கே எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, நான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறதா நீங்களாம் சொல்கிறீங்க, அண்ணா கலைஞர் அவங்க எதிர்த்ததை விடவா, அவங்க எதிர்த்து பேசியதை விடவா நான் பேசிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், அவர் பெரியார் பேசியதை பேசினால் பிரச்சனையே இல்லை. தந்தை பெரியார் பேசாததை பேசுவதனால தான் பிரச்சனை வருது, வேண்டும்னு சொல்றது. இப்போ சீமானுடைய ஒரு காணொலியை நான் பார்த்தேன், அதில் சொல்றார், நான் மலையாளி, எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு அவர் சொல்றார். இவர் மலையாளி என்று இவரை சொல்லுகிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மையோ பொய்யோ அதை தனித்து வைத்துவிட்டு இந்த 2 சொற்றொடரை மட்டும், நான் மலையாளி எனக்கு மலையாளம் தெரியாது என்றால் நான் மனிதனே அல்ல, தாய்மொழி தெரியாதவன் மனிதன் அல்ல அப்படின்னு இவர் பேசுற ஒரு காணொளி இருக்கு. இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தமிழ்நாடு மொத்தம் போட்டு சீமான் என்கிற மலையாளி தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குகிறார், பாருங்கள் அவரே பேசிய ஆவணம் அப்படின்னு போட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் சீமான் செய்யறது. சீமான் எதையுமே ஒழுங்கா படிக்கலைங்க. அவருக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்த வீட்டுக்கு போனால் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனால் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மன வியாதி பிடிச்சவர். இப்போ இவங்க 2 பேரும் யாழ்ப்பாணத்துக்காரங்க இருக்காங்க, இவங்க கேளுங்க, யாழ்ப்பாணத்துக்காரங்களுக்கு இட்லி சுடவே தெரியாது, அவங்களுக்கு சுட தெரிஞ்சதெல்லாம் தோசை தான். இவன் இட்லியில கறி வச்சு சொல்றது நம்ம ஊர்ல ஏதாவது அந்த கற்பனை, அந்த கதை சொல்லி இல்லைங்களா. இப்போ யாழ்ப்பாண தோசையும் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக போட்டு சுடுவாங்க. அந்த மாதிரி யாழ்ப்பாணத்து மனுஷியோட வாழ்றதுனால நான் சொல்றேன். அந்த மாதிரி இவங்க என்னென்ன செய்வாங்களோ இதையெல்லாம் செவி வழியா கேட்டுட்டு அவர் சொல்றார். 2, இவர் பெரியார் ஆரியத்தை ஆதரிக்கலையா, ராஜாஜி ஆதரிக்கலையா, அதை ஆதரிக்கலையா அப்படிலாம் சொல்வார். தந்தை பெரியார் யார் யாரை எதிர்த்து வென்றார் என்றால் அண்ணல் காந்தியடிகளை எதிர்த்து வென்றார், ராஜாஜியை ஒன்றுமில்லாமல் செய்தார், அம்பேத்கரோடு சேர்ந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசனத்தை முதலில் தந்தை பெரியார் அவர்கள் தான் திருத்த வைத்தார். அவருக்கு தோளோடு தோள் நின்றவர் பேரறிஞர் அண்ணா, அவருடைய நினைவு நாள் நேற்று. கலைஞர் தலைவர் கலைஞர்
பேராசிரியர் அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன், இவர்கள் எல்லாம் எம்ஏ படித்தவர்கள். 1935 பச்சையப்பன் கல்லூரியில் தங்க மெடல் பெற்ற, பொருளாதார பட்டத்தில் தங்க மெடல் பெற்ற எம்ஏ பட்டதாரி அண்ணா போய் இவர் இன்றைக்கு சொல்றார் பெரியார் என்னத்தை படிச்சார்னு. அவர் அவ்வளவு பெரிய அறிஞர் அறிவாளி போய் பெரியார்கிட்ட 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்தார் என்றால் பெரியாருடைய விஷன், அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்து விட்டார். அந்த ஒளியில் இருந்தான் அண்ணா. ஆமா, பெரியாரை கலைஞரும் அண்ணாவும் மற்ற திராவிட இயக்கத்தினரும் பேசினார்கள், கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அந்த அளவு கூட நான் விமர்சனம் பண்ணலங்கிறார். பண்ணாங்க. அந்த அப்படி பண்ணிய காரணத்தினால்தான் ராஜாஜி பேரறிஞர் அண்ணாவோடு 1967 கூட்டு சேர்ந்தார். ஆகா, இவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார்கள், இவர்களோடு சேர்ந்து நாம் பெரியாரை ஒழித்து விடலாம் என்றுதான் 1967 ராஜாஜி பேரறிஞர் அண்ணாவோடு கூட்டு சேர்ந்தார். சுதந்திரா கட்சி கூட்டு சேர்ந்தது. என்ன நடந்தது? அன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற உடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கதையை அவரோடு இருந்தவர்கள் சொல்வார்கள். கலைஞர், நாவலர் NV நடராசன், மதியழகன் என்று நினைக்கிறேன், இந்த 4 பேரோ 5 பேரோ அவர்கள் சென்றது கலைஞருடைய கார். என்றால் அப்பொழுதுதான் கலைஞர் பெரிய காரை வைத்திருந்தார். அந்த கார் உளுந்தூர்பேட்டை போகிற வரையிலே எங்கே போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது, பேரறிஞர் அண்ணாவை தவிர. உளுந்தூர்பேட்டை போனவுடன் திருச்சி பக்கம் திருப்பு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையை கொண்டு போய் தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கினார். தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதற்கு சட்ட வடிவமாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர்கள் பேசியதையும் இந்த குடிகாரர் பேசுவதையும் ஒன்றாக எப்படி வைத்து பார்ப்பது? ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஹலோ பிரதர், இதுதான் தமிழ் தேசியம். எங்க குடித்து விட்டு மேடையில் பேசுகிற ஒருவன் தமிழ்நாட்டின் அரசியலில் அரசியலில் இருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு வந்த சாபக்கேடு. எவ்வளவு பெரிய இறுதியா ஒண்ணு, இப்ப நீ அவர் சொல்றது பெரியாரும் அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம், பெரியார் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் எதிர்க்கிறோங்கிறாங்க. உண்மைதான். இப்போ ஐயா ராதாமணவர் சொன்னாங்க, இந்த திராவிடன் சொல்லு 1899 அங்கே திராவிட விசாகைன்னு வந்துருச்சுங்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதர் திராவிடத்தை பயன்படுத்தினாருங்கிறாங்க. ஆமா, உண்மைதான். ரெட்டைமலை சீனிவாசன் பயன்படுத்தினார் தான், உண்மைதான். ஏன் சர் PT தியாகராஜன் பயன்படுத்தினார் தான், டாக்டர் DM நாயர் இருந்தார் தான். ஆனால் இவற்றை எல்லாம் கட்டி ஒரு இயக்கமாக எழுப்பிய தலைவர்கள் யார்? உண்மை, அவர்கள் பாடுபட்டார்கள். அதாவது இந்தியாவிற்கு காந்தி மட்டும்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா என்று கேட்பதை போல இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் முகம் அண்ணல் காந்தியடிகள். அவரோடு மற்றவர்கள் போராடவில்லை என்று யாராவது சொன்னார்களா? அதே போல் திராவிட மாடலின் முகம், திராவிட இயக்கத்தின் முகம், திராவிட தத்துவத்தின் முகம் தந்தை பெரியார். மற்றவர்கள் போராடவில்லை, மற்றவர்கள் செய்யவில்லை என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து அதை ஆட்சிக்கு வருகிற வரையில் அவரே இருந்து தான் சொன்ன கருத்துக்கள் சட்ட வடிவமாவதை பார்த்துவிட்டு இறந்த ஒரே தலைவர் இந்தியாவில் தந்தை பெரியார் தான். அண்ணல் காந்தியடிகள் எதையுமே பார்க்கவில்லை, அவரை சுட்டுக் கொன்று விட்டார்கள் 1948. ஆனால் இவ்வளவையும் பார்த்த தலைவர் தந்தை பெரியார். எங்களுக்கு என்ன, இவருக்கு தந்தை பெரியாரே சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார், நான் தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், நான் முன்னாடி சொன்னதை நானே மாத்திட்டு இருக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துட்டு மற்றதை தூக்கி போட்டு போங்க. தந்தை பெரியாரினுடைய வாக்குமூலம் இதுதான். சீமான் போன்றவர்களுக்கு பதில். சீமான் போன்றவர்கள் அழிகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதுதான் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் இப்போ இன்னைக்கு உலகம் மொத்தம் நாங்கள் எத்தனையோ பேர் விஞ்ஞானிகளா பொறியாளர்களா இருக்கிற மாதிரி நாங்கள் யாரும் இங்கே நாங்கள் பெரியார் இல்லாமல் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல.
நாங்கள் இன்றைக்கு உலகம் மொத்தம் பரவி கிடப்பதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்றவருடைய உழைப்பு தான் காரணம் என்று நாங்கள் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறவர்கள் சொல்கிறோம். மயில்சாமி, அண்ணாதுரை போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் இவர்களை போன்ற தற்குறிகள் அதை மறுக்கிறார்கள் என்கிற பொழுது அதை நாம் தள்ளிவிட்டு விட்டும் போக முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். அதை எதிர்த்தே தீர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். விவாதம் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தங்க, கனடா மண்ணிலிருந்து ஒருத்தங்க, யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து ஒருத்தங்க இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. நக்கீரன் சார்பாக மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.